யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலக சிநேகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வசனம், உடைய வார்த்தை எங்களோட இடைபெறட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோட பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, கடந்த வாரம் இந்த உலக சிநேகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அதே வசனம் தான் 2வது பார்ட். அதாவது போன வாரத்தில் இந்த உலக சிநேகம் தேவ சிநேகம் அப்படின்னு சொல்லி உலக சிநேகம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம தியானித்தது உண்டு. ஆனால் இந்த வாரம் அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு, பாஸ்டர் நீங்கள் உலக சிநேகம்னா சொல்லிட்டீங்க, பட் நான் இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன். என்னது? நான் இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன். ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மத்தியில், ஏதோ ஒரு பிரச்சனைகள் மத்தியில் என்னை அறியாமல் அந்த உலக ஸ்நேகத்தில் நான் விழுந்து போகிறேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்குண்டான பதிலை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தில் பதில் கொடுத்துருக்கிறார். ஸோ 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை 2 பகுதியாக பிரிச்சுட்டோம். போன வாரம் ஒரு பகுதி, இந்த வாரம் 2வது ஒரு பகுதி. அதாவது இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஞானம் அல்லது வழிநடத்துகிற ஞானம் என்பது வித்தியாசமானது. வேதவசனம் கற்றுக் கொடுக்கிற ஞானம் வேறு, உலகம் கற்றுக் கொடுக்கிற ஞானம் வேறு. இந்த உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகம் என்ன பண்ணும் சொல்லிக் கொடுக்கும். அதாவது சுயம், உனக்கு வேணும் சம்பாரி, உன் குடும்பத்துக்கு வேணும் சம்பாரி, உன் பிள்ளைக்கு வேணும் சம்பாரி, நீ நல்லா இருக்கணும் பாரு அப்படின்னு சொல்லி இந்த செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சுயத்தை சார்ந்து இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடு. ஆரம்பத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே. நான் ஏற்கனவே சொன்னது உண்டு, குழந்தை 3 வயதில் அந்த குழந்தைக்கு நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 2 வயதில் 3 வயதில் ஒரு குழந்தைக்கு பாருங்கள், ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருக்குன்னா அதை வாங்கி பக்கத்தில் வேறு யாருக்காவது பகிர்ந்து கொடுக்கும்போது அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ ஆரம்பத்திலிருந்தே அணுக்கள், ஜீன்ல இருந்தே இந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்கு. அப்போ இப்படி இந்த நான் அப்படிங்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் 3 வகையாக பிரிஞ்சுக்குது. ஒன்று, ஹூ ஆம் ஐ, நான் யாரு, எனக்கு என்ன தேவை ஏது அப்படிங்கிறதையே தேடுகிற ஒரு மகனாக மகளாக இந்த உலகத்தில் மாறிடும். 2வது ஒரு விஷயம், சுய இச்சைன்னு சொல்லலாம், சுய விருப்பம்னு சொல்லலாம், செல்ஃப் ப்ளஷர். சுய விருப்பம், எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், எது. இன்னைக்கு சில பார்க்குறோம், சைக்கோ அப்படின்னு பார்க்குறோம் சில பேர், அடுத்தவங்களை கொடுமைப்படுத்துறது, அடுத்தவங்களை குத்துறது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தவங்களை காயப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷம் வரும். அப்பா பாரு எப்படி காயப்படுத்திட்டேன், எப்படி கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. சாப்பாடு போடாமல் சில பேர் என்ன பண்ணுறது, கஷ்டப்படுத்தி பார்க்கறது, இந்த மாதிரிலாம் சில சந்தோஷங்கள் சில மனுஷனுக்கு உண்டு. அது செல்ஃப் ப்ளஷர்பாங்க. அது நீண்டுக்கிட்டே போவோம் பட்டியலில். எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை நோக்கி ஓடுறது. அடுத்தது அப்படின்னு சொன்னால் செல்ஃப் க்ளோரி, சுய மகிமை. அந்த சுயத்திற்காக பணம், பொருள், செல்வம் இது எல்லாமே என்னது, அந்த சுயம் என்ன பண்ணும், அப்படி மேலோங்கி என்ன பண்ணும், நிற்கும். அது எந்த விஷயத்தில் வரும்னு தெரியாது, ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடும், வந்துடும். சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி சில பேர் இந்த கோழி வளர்த்தி இந்த சண்டையெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறது உண்டு, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, கோழி வளர்த்துறோம் அப்படின்னா அடித்து சாப்பிட்றதுக்கு தானே, இதில் என்ன போய் பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. ஏதோ ஒரு வகையில் எங்கள் வீட்டிலையும் அப்படி ஒரு கோழி வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கோழி என்னுடைய மென்டாலிட்டி எப்படிமா இருக்கும், வளர்த்துறோம் சாப்பிட்றோம், இதே ஒரு மென்டாலிட்டி தான் என்னுடைய மென்டாலிட்டி. ஆனால் ஒரு 2-3 பேர் வந்து ஒரு கோழியை, எங்ககிட்ட வீட்டில் வளர்கிற ஒரு கோழியை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி, அடாப்பா அந்த கோழி சூப்பரான கோழிங்க, அது 4000க்கு வாங்கிக்குவேன், 5000க்கு வாங்கிக்குவேன்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு என்ன ஆயிடுச்சு, எங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு கோழி வளர்த்துறோம் பாருங்கள், அதை அடிக்கக்கூடாது, அது பெருமை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே வளர ஆரம்பிச்சுது. அப்போ தான் யோசித்தேன், சின்ன விஷயத்தில் விழுந்து போகிறோமே. ஒருத்தர் வந்து அந்த கோழியை வச்சு நம்மளை ப்ரைஸ் பண்ணும்போது அந்த கோழி மேலே நம்முடைய கவனம் முழுசாக போயிடுச்சு, இதுதான் எனக்கு மகிமையை கொண்டு வருது அப்படின்னு.
அதை யோசிச்சு ஆரம்பிச்சு ஆண்டுகிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் வேற ஒரு பர்பஸுக்கு அதை வச்சுருக்கேன். ஆனால் இந்த போகிறவன் இப்படி தான் சில நேரத்தில் உன் பணம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பர்ஸு, உன் ஃபோனு, உன் நகை, அப்படி உள்ள ஒரு பெருமை. பார்த்தியா, இந்த டிசைன் யாருக்கிட்டையுமே இல்லை, இந்த சேலை யாருக்கிட்டையுமே இல்லை, இந்த சர்ட் யாருக்கிட்டையுமே இல்லை, இந்த வாகனம் யாருக்கிட்டையுமே இல்லைன்னு ஒன்று அப்படி நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிரு. பார்த்தியா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இந்த உலகம் நமக்குள்ளே கொடுக்குற ஞானம், இந்த உலக ஞானம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். பரலோகத்தில் பிசாசானவனை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது, எசேக்கியேல் புத்தகம், ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம்லாம் தியானிக்கும் பொழுது, பிசாசானவன் ஏற்கனவே இப்படிப்பட்ட குணம் கொண்டவன் கிடையாது. இஸ் அ குட் ஏஞ்சல். அவன் ஒரு நல்ல ஒரு தேவதூதன். அவன் எல்லா தேவதூதர்களை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நல்ல தாளந்த ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆராதனை செய்கிறதால் நல்ல ஒரு தகுதியான ஒரு ஆள், நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள். அந்த ரெக்கையை எடுக்கும் பொழுதெல்லாம் வித்தியாசமான இசைகள் வரும். அது மற்ற தேவதூதர்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம். அப்போ எல்லாரும் அவனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணும் பொழுது அவனை எல்லாரும் ரொம்ப, அப்பா உனக்கு இந்த கணம் இருக்குப்பா, கர்த்தர் உடனே வாப்பா உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குல்ல, இந்த நின்று ஆராதனையில் பிரியப்படுறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பெருமை வந்துடுது, அப்படியே ஒரு மகிமை வந்துடுது. உடனே அவன் என்ன பண்ணுறான், மற்ற தேவதூதர்களுக்குள்ளாக சென்று தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்க முயற்சி பண்ணும் பொழுது தான் ஆண்டவனை தலையிலேயே தட்டி கீழே தள்ளிடுறார். நீ பரலோகத்தில் இருக்க தகுதி இல்லாதவன், நீ எங்கே போயிரு, இந்த பூலோகத்தில் போய் என்ன பண்ணிடு, விழுந்துரு அப்படின்னு சொல்லி. அவன் அதே வேலை எங்கே வந்து செய்கிறானோ உலகத்துலேயும் வந்து என்ன பண்ணுறான், செய்ய ஆரம்பிக்கிறான். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆதாம் ஏவாள் இடத்துல வந்து ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை அவன் வேறு வகையில் என்ன பண்ணுறான், இன்ஃபியூஸ் பண்ணுறான். நீ கர்த்தரை போல மாறிடுவ. உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு பெரும், ஓ ஆண்டவரை போல நான் மாறிடுவேனா, அந்த திறமை எனக்குள்ளே வந்துடுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா விழுந்து போனாங்க. அப்போ அந்த சுய மகிமையை தான் பிசாசானவன் எப்பயும் தூண்டி விடுவான். நீ அழகா இருக்க, நீ வந்து இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, ஏதோ ஒரு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் நம்மகிட்ட இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு. நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு குறையை நினச்சி ரொம்ப நாள் கவலைப்படுவீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றை தூண்டி விட்டு நீ இதில் பெரிய ஆளியா, நீ இதில் அப்படி சுய மகிமை என்ன பண்ணுவான், பிசாசானவன் தேட ஆரம்பிப்பான். இதில் தான் பல பேருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் விழுந்து போகிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய காரியம், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சுயம் அப்படிங்கிறது என்றைக்கு நமக்குள்ள விழுந்து போகுதோ அன்றைக்கு தான் ஆசீர்வாதமும் தேவனுடைய பிரசன்னமும் நமக்குள்ள என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை என்ன யோசிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்கணும். என்ன அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, இந்த உலகப்பூர்வமான காரியத்தில் சுயம் என்னைக்கு சாகுதோ அன்றைக்கு தான் தேவனுக்கு எதிரானவனாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். சுயம் சாகும் பொழுதுதான் கர்த்தர்கிட்ட நாம் என்ன பண்ணுவோம், நெருங்குவோம். செல்ஃப் டிசையர், சுயம் என்றைக்கு இந்த உலகத்தில் ஓங்குதோ இந்த உலகத்தின் பார்வை வேறு மாதிரி இருக்கும். சுயம் சாகும் பொழுது நீங்கள் இந்த உலகம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வித்தியாசமாக என்ன பண்ணும் இருக்கும். இன்றைக்கு நல்லா கவனிங்க, ஏன் சில காரியங்கள் இந்த உலகத்தில் வேண்டான்னு சொல்கிறோம். ஒரு ஆடை உடுத்துறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க, ஏன்னா இது அப்படியே திரும்பிடும் நமக்கு எதிராக. ஒரு ஆடை உடுத்துறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஆடை, ஒரு டீசெண்டான ஒரு ஆடை, அதில் சில பேர் காஸ்ட்லியாக நம்ம ஆடை உடுத்துறது உண்டு, தப்பு கிடையாது. அதில் ஒரு டிசைனோ ஒரு இதுக்கு அதுக்கு ஒரு காசு கட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆடைகளை வாங்கி உடுத்துறோம், தப்பு கிடையாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருவரே நம்ம பாயிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ சில ஆடைகளை நம்ம எதுக்கு உடுத்துறோம் அப்படின்னு இருக்கு, அது என்னுடைய உரிமை, சுயம் அப்படின்லாம் பேசலாம். ஆனால் என் ஆடை உடுத்துவதின் நோக்கம், என்னுடைய சிந்தனை, இந்த ஆடை உடுத்துனா மற்றவர்கள் பார்ப்பாங்க. ஆடையை தாண்டி உடல் பாகங்கள் வெளியே என்ன பண்ணுவது, பகிரங்கமாக தெரியும். ஆண் பெண் 2 பேத்துக்கும் சொல்கிறேன், குழந்தைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதில். இது எல்லாமே என்ன பண்ணுது, இந்த உலகம் ப்ரமோட் பண்ணுது. இன்னைக்கு படம் வேண்டாம், சினிமா வேண்டாம், சினிமா பாடல்கள் வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு பாட்டை கேட்கும் பொழுது ஒரு ஹீரோ பண்ணுற காரியங்களுக்குள்ளே நீங்களும் முழுகிறீங்க. அவர் பறக்கிறாரு, நானும் பறப்பேன். அவர் அந்த பெண்ணிடத்தில் அப்படி பேசுகிறாரு, நானும் அப்படி பேசுவேன். அவர் அந்த அம்மா அந்த ஆண் இடத்துல அப்படி பேசுது, அவர் அந்த மாதிரி ஆடை உடுத்துறாரு, நானும் உடுத்துவேன். அவன் ஒரு தத்துவம் வச்சுருப்பான், அந்த தத்துவத்தை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். சினிமா வந்து
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்கள் அந்த பாடல்களை கேட்கும் பொழுது, அந்த படங்களை பார்க்கும்போது நல்லா நீங்கள் அந்த ஹீரோவாக மாறிடுவீங்க, நீங்கள் அந்த ஹீரோயினா என்ன பண்ணிடுவீங்க, மாறிடுவீங்க. தாழ்மையாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறார், உலகத்துக்கு பைத்தியக்காரனாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் சினிமா அப்படி சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சண்டை போடு, அவனை அடி, உனக்கு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் உண்டு, நீ ஒரு தலைவன் ஆவ, நீ பெரிய ஆள் ஆவ, நீ பரப்ப உதைப்ப, உனக்கு ஒரு வயசு வந்துட்டா நீ என்ன பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், திருமணம் பண்ணிக்கலாம், தாய் தகப்பனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு காலேஜ்னா இப்படி தான் வாழணும், ஒரு ஸ்கூல்னா இப்படி தான் இருக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுது, உலகபூர்வமான காரியங்களை ப்ரமோட் பண்ணுது. இன்னொன்று, இந்த உலகம் சில நேரத்தில் உடல் எதுக்கு அதிக கவனத்தை கொடுக்குறோம், நல்லா கவனிங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அதாவது இந்த உலகம் உடலுக்கு அதிக கவனம் கொடுன்னு சொல்லி கொடுக்கும், படிப்புக்கு அதிக கவனம் கொடு, நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, படிப்பு தான் முக்கியம், அதுக்காக நீ என்ன வேணால் செய்யலாம். உன் உடல் ரொம்ப முக்கியம், அதுக்காக நீ என்ன வேணால் என்ன பண்ணலாம், செய்யலாம். உன்னுடைய சுயம் ரொம்ப முக்கியம், அதுக்காக நீ என்ன வேணால் செய்யலாம். எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரியான காரியங்களை என்ன பண்ணும், உருவாக்கி கொடுக்கும். இப்படியெல்லாம் உலகம் உங்களை பூஸ்ட் பண்ணும் பொழுது அப் டு த மார்க் உங்களால் போக முடியல, அதை சுதந்திரிக்க முடியல, அதை நீங்கள் வாங்க முடியாகும் போது, எக்ஸ்டர்னலாக வெளியரங்கமாக சில காரியங்கள் நீங்கள் சுதந்திரிக்காத பொழுது இன்டர்னலாக உங்களை பாதிக்கும், உள்ளாக உங்களை பாதிக்கும். என்ன சொல்லிடுவாங்க, நீ சம்பாரி, நீ வீட்டை வாங்கு, காரை வாங்கு, பைக்கை வாங்கு அப்படின்னு அவனை போட்டு தூண்டி தூண்டி, நீ இந்த க்ரீமை யூஸ் பண்ண அழகாக இருப்ப, நீ இந்த மெடிசனை யூஸ் பண்ண அழகாக இருப்ப, நீ இப்படி போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ அழகாக இருப்ப, இந்த ஃபோனை வாங்க நீ அழகாக இருப்ப. இப்படி உலகம் தூண்டி, டிவி சினிமாக்கள்லாம் இப்படி தூண்டி தூண்டி அவன் ஒரு எக்ஸ்டர்ன் போய் நின்றுறான். அவன் நினச்சதை அவனால் அட்டைன் பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல, எக்ஸ்டர்னலாக வெளியரங்கமாக சுதந்திரிக்க முடியல. இப்படி அவனால் சுதந்திரிக்க முடியாத போது அவன் என்ன ஆக ஆரம்பிக்கிறான், இப்போ அவனுக்குள்ள உள்ளாக ஒரு பாதிப்பு ஏற்படுது. என்ன பாதிப்பு, மன அழுத்தம். அதை சுதந்திரிக்க முடியாத போது சூசைட் பண்ணிக்கிறது, ஓரமாக போய் உட்காந்துக்கிறது, தன்னைத்தானே பிரித்து கொள்வது, பைத்தியமாகிறது. இந்த மாதிரியான இதுதான் பிசாசானுடைய டார்கெட். சொந்தக்காரங்க வந்து சொல்லிட்டாங்க பாஸ்டர்னு சொல்லி ஓடி 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 உழைச்சி அவன் சொல்கிறத சம்பாதிக்க முடியாத போது மூளையில் உட்காந்து, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கிறது. இதெல்லாம் உலகபூர்வமான ஒரு காரியங்கள். இதனால என்ன நடக்குது, யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது, பில்லி சூனியம் நடக்குது, மந்திரம் வைக்கிறது நடக்குது, டிவோர்ஸ் நடக்குது, விவாகரத்து நடக்குது, யுத்தங்கள். கடைசியில் தேவனுக்கு எதிரியா என்ன பண்ணிடுறோம், மாறிடும். இதுதான் ஜேம்ஸ், அதாவது யாக்கோபு அவ்வளோ அழகாக அந்த வசனத்தில் கையாளுறார். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஞானத்தை நீங்கள் எதிர்த்து போராடணும் அப்படின்னா, முதலாவது தேவன் உங்களை சரிபடுத்துவதற்கு பயத்தோடு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை டிசிப்ளின் ஒழுக்கப்படுத்தும் பொழுது பயத்தோடு கர்த்தருடைய ஒழுக்கத்துக்கு என்ன பண்ணும், ஒப்பு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. முதலாவது காரியம் இந்த உலகத்தில் சொல்லுது, எப்படி தேவ பிள்ளைகள் தேவனுக்கு எதிரியாக மாற முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேள்வி நமக்குள்ள ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. நீங்கள் நல்லா கவனிக்கலாம், ஏற்கனவே போன வாரம் தெளிவாக சொன்னேன். யாக்கோபு ஒரு நல்ல கிறிஸ்தவ கூட்டத்துக்கு எழுதுறார். இயேசுவை பற்றி அறியாதவர்கள் கிடையாது, இயேசுவை பற்றி அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து பக்தி வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் இந்த யாக்கோபுங்கிற கடிதம் எழுதப்படுது. அப்படி எழுதவர்களை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, விபச்சாரிகளே என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு என்ன பண்ணுகிறார், இந்த கடிதத்தை எழுதுறார். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு தான் எழுதுறாரு, தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு எழுதல. ஆனா யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் என்று சொல்லி மாய்மாலமான விசுவாசத்திலே வாழ்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப நீங்க நல்லா கவனிங்க. உதாரணத்திற்கு சில வசனங்களை நான் கோட் பண்றேன் பாருங்க. யாக்கோபு 1:26 சொல்றாரு, நாவை அடக்க முடியாதவர்கள். 2:17 சொல்றேன், விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்குது, கிரியை இல்லை. அதே போல பல காரியங்களை நாம் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அப்ப ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப், தேவன் கிட்ட ஒரு நல்ல ஒரு உறவு இல்லாம இருக்கிற தேவ பிள்ளைகள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து, கிறிஸ்தவன் சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடலாம். ஆனா நாவை அடக்க முடியாமல், ஒரு உண்மையான விசுவாசம் இல்லாமல், தெய்வ பக்தி இல்லாமல், கிரியை இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, விபச்சாரிகள். நல்லா பார்த்துட்டோம், அது பிசிக்கல் கிடையாது, ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஒரு விபச்சாரம். கடந்த வாரம் அதை நல்லா ஆழமா தியானிச்சோம். பார்க்காதவர்கள் யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம்.
விஷயம் என்னன்னா, என்ன ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனா என்னை ஆண்டவர் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நெறிப்படுத்தும் பொழுது, என்னை ஒழுக்கப்படுத்தும் பொழுது, அதை பக்தியோடு பயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே உலக சிநேகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஒரு பயம் இல்லை ஆண்டவர் மேல இந்த உலகத்துல. ஏன்னா ஆண்டவர் தான் இல்ல. ஆண்டவர் என்ன குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நிற்கிறாரா, கத்தி வச்சு பக்கத்தில் நிற்கிறாரா, இல்லை துப்பாக்கி வச்சுட்டு கரெக்டாக நிற்கிறாரா, நீ செஞ்சேன்னா உன்னை சுற்றுவண்டா அப்படின்னு நிற்கிறாரா? இல்லை. அதனால நான் என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தேவ பிள்ளை, உலகபூர்வமான கிறிஸ்தவன், விசுவாசம். யாக்கோபு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எழுதுறார், பொய்யான விசுவாசம். இங்கே ஒரு சபைக்குள்ள வந்துட்டா ஒரு வகையான ஒரு பக்தி, வெளியே போனால் வேறு வகையான ஒரு பக்தி, ஒரு பயம். என்னால் இந்த உலகத்தில் அப்படி வாழ முடியாது பாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது, வேதவசனம் சொல்கிற மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற ஒரு கடிதம் இந்த கடிதம். அவர்கள் தான் இந்த உலக சிநேகத்திலே தோற்று போகிறவர்கள், இந்த உலக சிநேகத்திலே விழுந்து போகிறவர்கள். தேவன் நம்மை இந்த விஷயத்தை ஆண்டவர் தப்புன்னு சொல்றாரு, தப்பு, தூக்கி எறியது. இது ஆண்டவர் வாழ்க்கையில வேண்டான்னு சொல்றாரு, தூக்கி எறியது. அதுதான் பயம், அதுதான் பக்தி. நீ ஆண்டவர் கொடுக்கிற பக்தி, ஆண்டவர் கொடுக்கிற பயம். நெருப்பை பார்த்தா நமக்கு எவ்வளவு பயம் வருது இல்ல பாஸ்டர்? தண்ணி இல்லைன்னா நான் நெருப்புல குளிப்பேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ சில விஷயங்களை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வருது. ஒரு பாம்பை பார்த்தா என்ன வருது, பயம் வருது. ஒரு சிங்கத்தை பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள இருந்தாவே எங்க திறந்து வந்துருமோன்னு ஒரு பயம். இந்த உலகபூர்வமான இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயப்படுகிற நாம் தேவ வசனத்திற்கு, தேவ சத்தியத்திற்கு பயம் கிடையாது. ஒரு துணிகரம் வருது. இந்த துணிகரத்தை யார் தூண்டி விடுகிறா? ஒன்று உலக ஞானம், இன்று பிசாசானவன். அந்த உலக ஞானத்துக்கு பின்னாடி பிசாசானவன் இருக்கான். நீங்க அவனை நேருக்கு நேரெல்லாம் பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொண்டு வரான், இல்லை உன் வாழ்க்கையில் உன்னை வேறு விதமாக வழி திருப்புறான் அப்படின்னா பிசாசுடைய வேலையா இருக்குமோ? அவன் பிசாசுக்கு கொம்பு வச்சுட்டு பல்ல அந்த மாதிரி வச்சுக்கிட்டு விரிச்சு போட்டு, என்ன தலையை விரிச்சு போட்டு வருவானோ, கால் இல்லாமல் வருவானோ, கையெல்லாம் நீங்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது. சர்ப்பத்தின் வழியாக வந்தவன், போத்திபாருடைய மனைவியின் வழியாக வந்தவன், தெளிலாளின் வழியாக வந்தவன் இஸ் அ கன்னிங் ஃபெல்லோ. கன்னிங் அப்படின்னு சொன்னா ஏமாற்றுக்காரன், தந்திரக்காரன். எது வழியா வேணா வரலாம். நாகமான் என்கிற நாகமான்கிற குஷ்டநோய் உள்ளவன் எலிசா கிட்ட வரும்பொழுது எலிசா கிட்ட ஒருத்தர் தான், யாரு? கேயாசி. இந்த கேயாசி என்ன பண்ணுவான், ஒரு சீஷனா இருந்தவன். அவங்கிட்ட பிசாசானவன் எப்படி வரான்? பணம்ங்கிற ஒரு மோட்டிவ்ல என்ன பண்றான், வரான், விழுந்து போறான். அடுத்து எப்படி எலியாவுக்கு அப்புறம் எலிசாவோ, எலிசாவுக்கு அப்புறம் கேயாசி என்ன பண்ண வேண்டியது, ஒரு தீர்க்கதரிசியா வர வேண்டியவன். பயம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அது ரொம்ப குறைவாயிட்டு இருக்கு. அசால்ட்டு. இதுல தான் உலக சிநேகத்தில் விழுந்து போறோம், சுய இச்சைகள்ல விழுந்து போறோம். நீங்க ஆரம்பத்திலிருந்தே என்ன சின்ன விஷயம், ஒரு ரூபாங்கிற விஷயத்திலிருந்தே தொடங்குங்க. தெய்வ பக்தி பிளஸ் தெய்வ பயம், பெரிய விஷயங்களை அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க. பிசாசானவன் வலை விரிக்கிற பெரிய காரியங்களை அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோட்டையை விட்டு விட்டு தான் பெரிய விஷயங்களையும் தோத்து போறோம். முதலாவது காரியம் அதுதான். பிசாசானவனுக்கு நம்ம அவன் வர வழியை தெரியாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, விழுந்து போகிற ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அப்படின்னா, நாம் உலகத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறோம், உலக ஞானத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். பிசாசு நம்மள அவ்வளோ அழகா என்ன பண்றான், கூட்டிட்டு போறான். இந்த அழகா இதுல ஒரு வசனம் சொல்றாரு யாக்கோபு 4ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல சொல்றாரு, பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போஸ் பண்ணுங்க. இந்த எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்துங்கிற ஒரு வார்த்தை ஒரு மிலிட்ரி டேம். அதாவது மிலிட்ரி அப்படின்னு சொன்னா ஒரு ராணுவ வார்த்தை. இது ராணுவம் பார்க்குறோம், ஒரு இந்திய ராணுவம், பக்கத்து நாடு ஏதோ ஒரு ராணுவம் வச்சுக்கோங்க. அப்படி ராணுவம் வரும் பொழுது அந்த ராணுவ வீரர்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட மனப்பாங்கு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்போசிட்ல ஒரு ராணுவம் நிக்குது, நம்ம ஊர் ராணுவம் நிக்குது. அவன் 1000 பேர் நிக்கலாம், நம்ம ஒரு 500 பேர் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவன் என்னென்னமோ அட்டம் பண்ணுவான். முதல்ல பணம் கொடுத்து லஞ்சம் கொடுக்க பார்ப்பான். அப்ப அந்த ராணுவ வீரன் எப்படி இருக்கணும், அந்த பணத்தை என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவன் 1000 பேர் பீரங்கி இதெல்லாம் பெரிய பெரிய ஆயுதத்தை கொண்டு வரும் பொழுது சுட்டு கொண்டுகிட்டே இருப்பான் ஒவ்வொருத்தரையா. அப்ப 50 பேர் கடைசியில் ஒவ்வொருத்தரா சாகும் பொழுது, இவங்க செத்துட்டாங்க ஓடிடலாம், ஐயோ அவங்க செத்துட்டாங்க ஓடிடலாம், ஐயோ 100 பேர் செத்துட்டாங்க ஓடிடலாம். கடைசி ராணுவ வீரன்
அவனுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட மனப்பாங்கு இருக்கும், நான் செத்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது, அவனை நான் எதிர்த்து தான் நிற்பேன், ஓடி ஒளி. அதுதான் உண்மையான ஒரு இராணுவ வீரன். ஐயோ பாஸ்டர் இது இழந்துருவேன் பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் என் வாழ்க்கையில் அது போயிடும், ஐயோ சொந்தக்காரங்க எங்களை விட்டு போயிடுவாங்க, ஐயோ தொழில் என்னை விட்டு போயிடும், ஐயோ அது என்னை விட்டு போயிடும், ஐயோ என் பணம் என் கையை விட்டு போயிடும், என்கிட்ட இது என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி உன்னை சுற்றி இருக்க காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் பொழுது நீ உன்னை இழந்து போகிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல பேசுறாரு. எதிர்த்து நில்லுங்க. பிசாசு அப்படிதான் டார்கெட் பண்ணுவான். யோபுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்து யோபுவை தொடல. அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் சொல்லுங்க பார்க்கலாம். பிரிக்கணும். ஆண்கள் பக்கம் ஒரு பாயிண்ட், பெண்கள் பக்கம் ஒரு பாயிண்ட். யோபுடைய வாழ்க்கையில் முதல் எதை தொடுறான், என்ன சொத்துக்களை தொடுறான். ரெண்டாவது எதை தொடுறான், பிள்ளைகளை தொடுறான். மூணாவது எதை தொடுறான், சரீரம். ஐயா கரெக்டாக சொன்னார். சரீரத்தை என்ன பண்றான், கடைசியா சரீரத்தை வந்து தொடுறான். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. சொத்தை தொடுறான், எப்படியா சபிப்பானான்னு பார்க்குறான், சபிக்கல ஆண்டவரை. ரெண்டாவது பிள்ளைகள், சபிக்கல. மூணாவது சரீரம், சபிக்கல. பிசாசு அப்படிதான் வருவான். இதிலே செல்ஃப் பிளஷர், சுய விருப்பம் உள்ளவன், சுய இச்சை உள்ளவன், ஐயோ என் சொத்து போகுது சபிச்சிருப்பான். ஐயோ என் பிள்ளைகள் போறாங்களே சபிச்சிருப்பான். ஐயோ என் சரீரம் இப்படி கொப்பளமா கிடக்குது, நடு வீதியில் உட்காந்து சொரிஞ்சிட்டு இருக்கிறானே சபிச்சிருப்பான். யோபு சுயம் இல்லாதவன், சுயம் இல்லாத ஒரு மனுஷன். சகோதர சகோதரியே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம தான் தேடி வருது. உலக மனுஷன் பாவத்தை செய்யும் போது அவருடைய கண்கள் குருடா இருக்கலாம். ஆனா உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் தேவனுக்கு பக்தியுள்ள கண்களாக இருக்கிறது. நம்ம கண்ணு குருடு கிடையாது. ஹல்லேலூயா. எந்த கண்ணை நான் சொல்றேன், ஆவிக்குரிய கண்கள், மனக்கண். இந்த கண்ணு குப்பை, இந்த கண்ணு இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய கண்ணு திறந்திருக்கணும். ஆவிக்குரிய கண்ணு தான் கண்டுபிடிக்கும் இது பாவம். ஒரு விஷயத்தை செய்யும் போது உள்ள இருந்து அந்த கண்ணு பார்க்கும், இது தேவனுக்கு விரோதமா பண்ற, கர்த்தரை அனுமதிக்காத ஒரு செயல். இந்த கண்ணை நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்காம விடும்போது அது குருட்டுத்தனமா மாறிடும். ஆவிக்குரிய கண்கள் எப்பயும் தேவனை நோக்கி இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், பயமுள்ளதா என்ன பண்ணும் இருக்கணும். என்றைக்கு நீங்கள் தேவனை விட்டு விலகி உலகத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதே சுயம் இண்டிபெண்டன்ட் பீப்புளா வாழ ஆரம்பிச்சிரும். சுயத்தை நான் எடுக்கிறதா பாஸ்டர் முடிவு. நீங்க என்ன சொல்றது, வேதம் என்ன சொல்றது, இதை வைக்கணும்னா இதை வைக்கணும், இதை செய்யணும்னா செய்யணும். சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இல்லை யாராவது வந்து இதை தான் செய்யணும் நீங்க அப்படின்னா இதை தான் செய்வேன். பைபிள் சொன்னதெல்லாம் செய்ய முடியுமா? அதில் ஒரு சந்தோஷம் இருக்குமா, அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குமா, அதில் ஒரு நிம்மதி இருக்குமா? இதை செய்யும் போது தான் சந்தோஷம் இருக்கும், இதை செய்யும் போது தான் சொந்தக்காரங்க வருவாங்க, இதை செய்யும் போது தான் உலகம் என்னை நல்லவன் சொல்லும். எஸ், நான் ஆண்டவர் அதை வேண்டான்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு போறாரு, அவருக்கு என்ன வேலை? அவர் தான் மன்னிச்சிருவாருல்ல. வேதவசனத்தில் போன வாரம் நல்லா தியானிச்சோம். நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று அடுத்த பாட்டு அதை வாசிப்போம். அடுத்த வார்த்தை அந்த வசனத்தை அடுத்துதான் நம்ம என்ன பண்ண போறோம், தியானிப்போம். சகோதர சகோதரியே, முதல்ல தெய்வ பக்தி, தெய்வ பயம் இருக்கணும். அப்பதான் உலகத்தில் இருந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரா போறேன். முதலாவது யோனாவை ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்துக்கு போப்பா, நினிவேக்கு போப்பாங்கிறாரு. இல்ல நான் நினிவேக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னா நினிவே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தது மாம்சத்துல. அவன் அழிஞ்சு போறத போய் நான் எப்படி ஆண்டவரை சொல்லுவேன் அப்படின்னு யோனா என்ன பண்ணிட்டான், நேரா எங்க போட்டான், வேற ஒரு பட்டணத்துக்கு ஓடி போய் கப்பல் ஏறி உட்காந்துட்டான். இப்ப ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கறாரு, அவனை எதிரியா பார்க்கறாரு. ஹல்லேலூயா. அவனை எதிரியா பார்க்கறனால தான் அவன் போன கப்பலை அழிக்கணும்னு சொல்லி கடலையே பொங்க வச்சிட்டார். சொல்லுங்க என்னாச்சு, கடலே பொங்கிருச்சு. இப்ப யோனா புரிஞ்சுட்டான், ஐயோ ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்லி நம்ம இப்படி வந்துட்டோமே. ஓடி போய் உட்காந்தான், ஜெபம் பண்ணா, மேலே வந்து சொன்னான், பிரச்சனை நான் தான், என்னை தூக்கி என்ன பண்ணுங்க, நான் போன வழி தப்பு, நான் இருக்கிற இடம் தப்பு, என்னை தூக்கி இப்பயே கடல்ல போடுங்க அப்படின்னா. நல்லா யோசிச்சு பாருங்க, கடல்ல தூக்கி போட்டா செத்துருவான். ஆனா கடல்ல அவன் எப்பொழுதும் மனம் திரும்பினானோ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. மீனுடைய வயிறு. நீங்க எப்ப மனம் திரும்புகிறீங்களோ நீங்க எவ்வளோ தூரம் தேவனை விட்டு வழி விலகி போனாலும் அங்க ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா.
எப்போ உங்களுக்கு தெய்வ பயம் வருகிறதோ, தெய்வ பக்தி வருகிறதோ, தேவனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனாலும் அங்க ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வைப்பார். யோனாக்கு தான் ஆண்டவர் பண்ணார். அடுத்த ஒரு பாயிண்ட், அவனை கொண்டு வந்து அந்த மீன் எங்க விட்டுச்சு, எதுக்கு கரையில விட்டுச்சு, திரும்பி எங்க போகணும், அவன் போக வேண்டிய வழிக்கு கர்த்தர் கொண்டு வந்து அவனை நிறுத்திட்டார். இப்போ உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குப்பா, நீ கிளம்பி போனான் நினிவே. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனாலும் அங்க ஆண்டவர் உங்களை கீழே விழச்செஞ்சு, அங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு செய்து, அங்கிருந்து உங்களை கொண்டு வந்து மறுபடியும் விட்டு நீ போக வேண்டிய வழியில சரியா கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா. இதுதான் தெய்வ பயம், இதுதான் தெய்வ பக்தி. இந்த தெய்வ பயம் இல்லைன்னா கப்பல் ஆடிக்கிட்டே இருக்கும், கடல் பொங்கிட்டே இருக்கும். அப்பயும் அவன் மனம் திரும்பல, நான் போறேன்னு அவன் சொல்லினா அவனை தூக்கி கடல்ல போட்டிருப்பாங்க, மீன் வந்திருக்காது, எல்லா மீன் அவனை சாப்பிட வந்திருக்கும், அவன் செத்து போயிருப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, தேவன் ஞானஸ்தானம் எடுக்கிற, திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் உலகம் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க தயவு செய்து. கர்த்தர் என்னை மன்னிப்பார். டிவியில பார்க்குற பாஸ்டர்ஸ் எல்லாம் வேற. ஹல்லேலூயா. அவங்க உங்ககிட்ட வேற எதையோ எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே போதகர் ஆயிட முடியாது, எல்லாமே பாஸ்டர் ஆயிட முடியாது. பாஸ்டர்னு போர்வையில் வர நிறைய பேர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், அப்படியே ஊட்டி சொல்லி கொடுக்கலாம். நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளை, நம்ம பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளை சிகரெட் பிடிக்குது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அடிப்பீங்க, திட்டுவீங்க, அதானே பண்ணுவீங்க. ஏங்க உலகத்தில் இருக்கிற நடைமுறை தாங்க. எது வீட்டு பையன் சிகரெட் குடிக்கிறான், அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த பையன் வந்து குடிப்பழக்கம் உள்ளவன், அவர் வந்து சொல்லுவார், ஏங்க சிகரெட்டு தானே பிடிக்கிறான் விடிங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தன் சொல்லுவான். உடனே விட்டுருவோமா நம்ம? போட்டு அடிச்சு அவனை காசு தர மாட்டேன்டா, அது பண்ண மாட்டேன்டா. ஏன் நெறிப்படுத்துறீங்க உங்க பிள்ளைய? பிள்ளை ஒழுக்கமா வளரணும். கர்த்தரும் உங்களை நெறிப்படுத்தும் போது இந்த விஷயம் வேண்டாம்பா, இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறார். இல்ல ஆண்டவரே நான் வேற மாதிரி தான் செய்வேன், நீங்க சொல்ற பிரகாரம் செய்ய மாட்டேன் போது ஆண்டவர் நெறிப்படுத்துவார். சில விஷயங்கள் சுத்தி நடக்கும், சில வியாதிகள் வரலாம், சில பலவீனங்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம். ஏன் ஆண்டவர் அதை கொண்டு வராருன்னா, தொடர்ந்து நம்ம அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், எல்லாமே இழப்பா இருக்கும். கர்த்தர் மனம் திரும்புவதற்குண்டான பாதை அது. சபையில் போகும்போது பாஸ்டர் இப்படி பேசுறாரு, டிவியில் பார்க்குற பாஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ உருகி பேசுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்க வேற எதிர்பார்க்குறாங்க. உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் அப்படி பெருகி கிடக்குது, நம்ம ஊர்ல கிடக்குது, பக்கத்து ஊர்ல கிடக்குது. சில நோட்டீஸ் பார்த்தேன், கிறிஸ்துவின் சபை அப்படின்னு ஒரு நோட்டீஸ், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். நமக்கு தெரியாது, சில நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது, அது வந்து ஒரு நல்ல சபை நினைச்சுக்கிறோம். இல்லை, அது கள்ள உபதேசம். அவங்க பிதாவை வணங்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவியார் இயேசு கிறிஸ்து மட்டும்தான்பாங்க. சில பேர் மரியாள் மட்டும்பாங்க. சர்ச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்து பரிசுத்த ஆவியார் மாட்டாங்க, திரியேக தேவனை அவங்க கும்பிட மாட்டாங்க. நமக்கு தெரியாது, அவங்க கிட்ட அப்படிலாம் இல்லைன்னு. கடைசியில் கிட்ட போக அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான், பிதா மட்டும்தான், மரியாள் மட்டும்தான், இப்படியே டிஃபெண்ட் பண்ணி உங்களுடைய விசுவாசத்தை நிலைகுலைய செஞ்சுருவாங்க. இப்படிப்பட்ட உபதேசம் தெய்வ பக்தி இருக்கணும். அவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே பேசுவாங்க, உங்களை அப்படியே மனமுருகிற மாதிரி பேசுவாங்க. தயவு செய்து விழுந்து போகாதீங்க யாராக இருந்தாலும் சரி. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் 3 விஷயங்களை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் ஒழுக்கப்படுத்துறார். எதுக்கானா நம்மளை திரும்ப அவருடைய பாதைக்கு கொண்டு வர. 2வது ரெபியூக் அப்படிம்பாங்க, கடிந்து கொள்ளுகிறார். ஒழுக்கப்படுத்தல் கொஞ்சம் சாந்தம், கடினம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷான ஒரு இது, கடினமான ஒரு வார்த்தைகள். எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம பாவத்துக்குள்ள பாதி தூரம் போயிட்டோம், அங்கிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரும். 3வது விஷயம் என்னன்னா, எதிராக நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். நீ பாவத்தோட போய் அவர்கிட்ட முன்னாடி நிற்கும் பொழுது அவர் உனக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த உலக ஸ்நேகத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பை தயவு செய்து முழுமையாக புரிந்து கொள்ளுங்க. தேவ அன்பை நம்ம சரியா புரிந்து கொள்ளாததுனால தான் உலக பிரகாரமான அன்புக்கு விழுந்து போறோம்.
நல்லா கவனிங்க, தேவ அன்பை புரிந்து கொள்ளணும். தேவ அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து தேவனுடைய எனிமிட்டி, விரோதத்தன்மையும் புரிந்து கொள்ளுங்க. எடுத்து வாசிங்க, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன்னா நமக்கு தேவ அன்பு புரியலைன்னா பாவம் வரும். அப்ப தேவ அன்பை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு எதிரியானவர், எவ்வளவு பயங்கரமானவர், அதையும் படிக்கணும். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது, சேவித்தல் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான எந்த காரியத்தை செய்யக்கூடாது. அடுத்தது நல்லா வாசிங்க, அந்த வார்த்தை என்ன வருது? நான் எரிச்சல் உள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனா என்ன பண்றேன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எரிச்சல்? சொல்லுங்க பார்க்கலாம். கோபம். ஏங்க எரிச்சல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? உன்னை எரிச்சிருவேன் அப்படிங்கிறோம்ல. குப்பையை போடுறீங்க, நல்லா கவனிங்க, இவ்வளவு குப்பையை போட்டு எரிக்கிறீங்க, என்ன நடக்குது? என்ன ஆயிருது? அப்ப என்ன அர்த்தம்? அது இல்லாம பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. 70 கிலோ டெட் பாடியை என்ன பண்றோம்? நெருப்புக்குள்ள விட்டா 1 டம்ளர் 1/4 டம்ளர்ல அடைச்சு கொடுக்குறோம். அவ்வளவுதான் வருது. அவ்வளோ ஹீட்டு, எரிச்சு எடுத்துடுறாங்க. ஏன் இந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை இல்லை? ஏன் இந்த வார்த்தையெல்லாம் டிவியில் பேசுகிற பிரசங்கியார்கள் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் மற்ற பிரைஸ் பண்ணுற பிரசங்கியார்கள் பேச மாட்டாங்க? ஏன்னா உங்ககிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நாம் மேய்ப்பன் சபைங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அடையாளப்படுத்தணும். எரிச்சல் உள்ள தேவனா இருந்து. அடுத்தது என்னை எத்தனை ஜெனரேஷனுங்க? நான் பண்ண பாவம் முதல் தலைமுறை என் பிள்ளை, 2வது தலைமுறை என் பேத்தி, 3வது தலைமுறை பேத்திக்கு பேத்தின்னு பேரன்னு வச்சுக்கோங்க, 4வது தலைமுறை. ஐ கேனாட் கால்குலேட், என்னால் கணக்கு போட முடியாது. அப்ப நான் பண்ற தப்பு, என் தேவனை நான் எரிச்சல் ஊட்டுனா எத்தனை தலைமுறை கேட்கிறாரு பாருங்க. என் பிள்ளை வேதனைப்படும், என் பிள்ளையோட பிள்ளை வேதனைப்படும், அதனுடைய பிள்ளை வேதனைப்படும், அதனுடைய பிள்ளை வேதனைப்படும். எல்லாருடைய பைபிள் அதானே இருக்கு. தேவ அன்பை புரிந்து கொள்ளலாம். தயவு செய்து தேவனுடைய கோபாக்கினை புரிந்து கொள்ளுங்க. ஒன்று அன்பை புரிஞ்சிட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க, இல்லை தேவ கோபாக்கினை புரிஞ்சிட்டாலும் தப்பிச்சிருவோம். ஏன்னா அசால்ட்டா ஆண்டவர் என்ன பண்றோம் நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன், ஜெலஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். இன்னும் சொல்ல போனால் பொறாமை குணம் கொண்டவர். அவருடைய அன்பு என்ன பண்ணும்? பொறாமை குணம். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம குடும்பத்தில் யோசிப்போம். பொறாமை குணம் எப்போ புறப்படும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து? உலகபூர்வமான பொறாமை விட்டுருங்க. அவன் சம்பாதிக்கிறான், அவன் அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு ஒரு பொறாமை, அதை விட்டுருங்க. வேற ஒரு பொறாமை வரும். எப்போ வரும்? பொறாமை வரவே வராது உங்களுக்கெல்லாம். நான் சொல்லிட்டேன், உலக பிரகாரமான பொறாமை விட்டுருங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறாங்க அதை விட்டுருங்க. இன்னொரு பொறாமை நமக்குள்ள வரும். கணவன் மனைவி மேல அதிக அன்பு வச்சிருக்கும் பொழுது அந்த மனைவி வேற எதையாவது பிரைஸ் பண்ணும் பொழுது ஒரு ஜெலஸ் உள்ள பிறக்கும், ஒரு பொறாமை என்ன பண்ணும் பிறக்கும். கணவன் மேல அதிக அன்பு வச்சிருக்கும் போது அவரையோ அவர் சுற்றி இருக்கவங்களோ யாரோ வேற ஒரு பிரைஸ் பண்ணும் பொழுது பொறாமை வரும். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருக்கிறாங்க, கணவன் வேற ஒரு பொண்ணை பெருமையா பேசினா என்ன பண்ணும்? பொறாமை வரும். ஒரு பொண்ணு கணவன் மனைவி அன்பா இருக்கும்போது ஒரு மனைவி வேற ஒரு ஆணை பிரைஸ் பண்ணி பேசும்போது என்ன பண்ணும்? பொறாமை வரும். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வேற பிள்ளைகள் வேற ஒரு பிரைஸ் பண்ணி, எங்க மாமா தான் பெருசு, எங்க சித்தப்பா தான் பெருசு, என் மனைவி தான் பெருசு, என் கணவன் தான் பெருசுன்னா ஒரு பொறாமை வரும். வராதா உங்களுக்கெல்லாம்? கண்டிப்பா வரும். ஏன்னா அதீத அன்பு, அதீத அன்பு. அதுதான் இந்த இடத்துல வெளிப்படுது. கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறனால நீ தேவனை விட்டு வேற ஒரு காரியத்தை நமஸ்கரிக்கும் பொழுது, வேற ஒரு காரியத்தை சேவிக்கும் பொழுது, அவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, கனப்படுத்தும் பொழுது உன் மேல ஆண்டவருக்கு முதல்ல பொறாமை வரும். இப்ப கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க. மனைவி மேல ஃபர்ஸ்ட் பொறாமை வருது. 2வது என்ன வரும்? சந்தேகம். 3வது என்ன வரும்?
சொல்லுங்க. சண்டை கரெக்டாக வருது, பாயிண்ட் ஆர்டராக வருது. ஃபஸ்ட்டு பொறாமை, அதுக்கப்புறம் சந்தேகம், அப்புறம் சண்டை, அடுத்தது பிரிவினை, அடுத்தது அதோட விட்டுருவீங்களா? எரிச்சல். எரிச்சல் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? அழிக்க தான் போய் நிறுத்தும். இதே தானே கர்த்தரிடத்தில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பொறாமையில் சொல்லுவார், அப்புறம் என்ன பண்ணுவார்? எரிச்சலில் பேசுவார். அடுத்தது ஆண்டவர் அவ்வளோதான், இஸ் அ ஜெலஸ் காட். அதுக்கு அடுத்தது எரிச்சிருவார். இதுக்கு அவர் அன்பு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய இதுக்கு தான் பாஸ்டர் நான் அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வரல. ஹல்லேலூயா. வேண்டாங்கிறேன். எதுக்கு? நான் உலகத்திலே இருந்துட்டு போயிடுறேன். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நரகம். ஹல்லேலூயா. நரகத்தில் என்ன நடக்கும்? இப்படிக்கா போனீங்கனாலும் எரிப்பு தான், இப்படிக்கா வந்தீங்கனாலும் என்னது? எரிச்சல் தான். இப்படி போனாலும் நரகத்தில் எரிஞ்சு போவோம். இப்படி அப்போ அழகாக சேஃபாக என்ன பண்ணும்? பாதுகாப்பாக தேவன் கிட்ட போய் என்ன பண்ணிடணும்? நின்றுணும். ஹல்லேலூயா. தேவன் எந்தெந்த விஷயத்தில் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார்? ஒரு 2-3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். முதலாவது என்னன்னா, நம்மளுடைய நேரம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம அந்த நேரத்தில் வேற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு எரிச்சல் வந்துடும். கணவன் மனைவி கிட்ட ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பேசுகிறாங்க, இருங்க முக்கியமான ஒரு கால் வருதுன்னு கட் பண்ணால் என்ன ஆகும்? நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன், இந்த கொஞ்ச நேரத்தை எனக்கு கொடுக்க முடியாதா? இதே தான் ஆண்டவரும் கேட்பார். தினந்தோறும் காலையில் கொஞ்ச நேரத்தை எனக்கு கொடுக்க முடியாதா? வார ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்குன்னு கொடுக்க முடியாதா? அவர் ரொம்ப மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார்கள், அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவர் எதிர்பார்க்க மாட்டாரா? ரெண்டாவது அஃபெக்ஷன், ஈடுபாடு. எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர், எதுக்கெடுத்தாலும் என் தேவன், எதுக்கெடுத்தாலும் என் கர்த்தர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் பிள்ளை என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா, என் பிள்ளை என் மேலே எவ்வளோ கிருபையை வச்சிருக்கா, என் பிள்ளை எவ்வளோ என்னை நேசிக்கிறா, இதெல்லாம் சொல்றது உண்டு. அதே போல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிவோஷன், பக்தி. அவ்வளவு தேவன் மேல பக்தி உள்ளவராக என்ன பண்ணும்? இருக்கணும். இதெல்லாம் தேவன் நம்ம மேல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். தேவ அன்பை புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நம்மளை யார் அதிகம் நேசிக்கிறாங்கன்னு நம்ம என்னைக்கு புரிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் அவங்களோட அதிக அன்பு வச்சவங்களா நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். அதிக கிருபை வச்சவங்களா நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை விரும்புகிறவர்கள், நம்ம மேல அன்பு செலுத்துகிறவர்கள் யார் என்பதை என்றைக்கு சரியாக அடையாளம் கண்டுக்கிட்டோமோ அவங்க மேல தான் அதிக நெருக்கம் இருக்கும். நீங்க இயேசுவினுடைய அன்பை என்றைக்கு புரிந்து கொள்ளுகிறீர்களோ, என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ, அப்பொழுதுதான் அவரை அதிகமாக நீங்க என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக தூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? யார் சொன்னது? எவ்வளோ ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளோ அன்பு பாருங்க கர்த்தர் மேல. எல்லாரும் எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க. ஆண்கள் சைடெல்லாம் எடுங்க. ஏன்னா இந்த வசனம் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். எல்லாரும் எடுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபு 13:15 ரெடி? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் என் நம்பிக்கை இருப்பேன். என் மனுஷன் சில நேரத்தில் நம்மகிட்ட வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் செய்யணும், நீ இதை இப்படி தான் பண்ணணும், அப்போ தான் உன் வீட்டுக்கு வருவேன், இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் நடத்தணும், அப்போ தான் வருவேன், உன் பிள்ளை இப்படி பண்ணாதான் நான் வருவேன், நீ வீடு எப்படி கட்டினா தான் வருவேன், நீ இந்த மாதிரி இருந்தால் தான் வருவேன். தேவையில்லை. ஆண்டவரே எனக்கு எதிர்த்து நின்னாலும் நான் அவரை தான் நம்புவேன். ஹல்லேலூயா. யோபுடைய சூழ்நிலை அப்படி. யோபுக்கு சொந்தக்காரன் பிரச்சனை இல்லை, யோபுக்கு எதிரானவன் பிரச்சனை இல்லை. இப்போ யோபுக்கு யார் அகைன்ஸ்டா நிற்கிறாருன்னா ஆண்டவர். ஏன்னா எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். பிசாசானவன் செய்யற எல்லா விஷயத்துக்கும் அனுமதிக்கிறார். யோபுக்கு தெரியாது.
ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது? அவன் நம்பி இருக்கிறதெல்லாம் ஆண்டவர். அப்ப அவரே இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, போங்க ஆண்டவரேன்ட்டு போகல. அவர் என்ன கொன்று போட்டாலும் கொன்று போட்டுட்டுமியா, நான் அவரை மாத்திரம் தான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் சொல்லுங்க, யோபு தேவ அன்பை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. யோபு புத்தகம் என்பது தேவ அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். ஒரு மனுஷன் எவ்வளவு எக்ஸ்டெண்டா போவான் அப்படின்னா அந்த அன்பு. இன்னைக்கு உலகத்துல இந்த அன்பை வச்சுட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக, ஒரு பெண் ஆணுக்காக வச்சுட்டு என்னென்னமோ செய்யறாங்க. இன்னைக்கு கொலை பண்றான், திருடுறான், ஏமாத்துறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணு ரொம்ப நேசிச்சாங்க. இந்த இன்சிடென்ட் பாருங்க. அப்ப அந்த பெண் என்ன பண்ணுச்சு, ஒரு இது முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அந்த பெண்ணை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு விலை உயர்ந்த ஷாம்பு இந்த மாதிரிலாம் ஏதோ கேட்டிருக்கு. இவனால வாங்கி கொடுக்க முடியல. அப்ப இவன் எந்த எக்ஸ்டென்ட் போனா யோசிச்சு பாருங்க. போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் திருடிட்டான். எதுக்காக? அந்த அந்த சோப்பு அந்த ஷாம்பு என்ன பண்ணா திருடிட்டான். அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு நான் படிக்கிற காலேஜில் அவங்கள கூப்பிட்டு அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. அவன் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை, இந்த பெண்ணுக்காக தான் திருடினேன் இதுக்காக. அவங்க கேட்குறாங்க, ஏன்டா நீ திருட பெண்கள் பொருளாக காஸ்மெட்டிக்காக திருடி இருக்க, பெண்களுக்கு உண்டான பொருளாக நீ திருடி இருக்க, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னா, இல்லை நான் திருடினேன். ஆமாம் நான் திருடினேன். யாருக்காக திருடினேன்? சொல்லவே இல்லை. அவ்வளோ அவமானங்கள். எவ்வளோ கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்க. திருடுறதே கேவலமான விஷயம். இதில் இன்னொரு பெண்ணுக்காக போய் திருடினது எவ்வளோ கேவலமான விஷயம். காஸ்மெட்டிக் பொருளை போய் திருடுறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். இவ்வளோ எக்ஸ்டெண்ட் நம்ம மனுஷங்களை, அவனும் ஒன்று தான் நம்மளும் ஒன்று தான். நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தோம்னா எங்கே அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடுமோ, அந்த பையன் நம்மளை விட்டு போயிடுவானோ, அந்த மேலே அதிக அன்பு வச்சிருக்கிறனே அந்த எக்ஸ்டெண்ட் நம்மளும் போவோம். அதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம்தான். இவ்வளோ அன்பை உலகத்தில் வச்சு பெண்ணுக்காக நான் இந்த மதத்தை மாறிக்கிறேன், பெண்ணுக்காக நான் இப்படி மாற்றிக்கிறேன், நான் அப்படி மாற்றிக்கிறேன்னு சொல்கிற நம்ம, அப்படி குணநலன்கள் கொண்ட நம்ம ஆண்டவருக்காக சில விஷயங்கள் இந்த உலகத்தில் விட்டு கொடுக்க முடியலன்னு சாதாரணமாக எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம், சாதாரணமாக பதில் சொல்கிறோம். என்ன பாஸ்டர் பண்ணுறது? தேவ அன்பை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் உலக ஸ்நேகத்தில் விழுந்து போகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. நீ விழுந்துட்டீங்கன்னா, தயவு செய்து உலக ஸ்நேகத்தில் விழுந்துட்டீங்கன்னா கர்த்தர் எரிச்சல் உள்ளவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். தேவனுக்காக நில்லுங்க பக்தி வைராக்கியத்தோடு. எல்லாம் விட்டுட்டு போற வாழ்க்கை. அவர்களுக்காக நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், உன் கூட 24 மணி நேரம் இருந்துருவாங்களா? உன் வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துருவாங்களா? நீ யாருக்காக ஆண்டவரை தூக்கி எரிஞ்சியோ அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று ஒரு 1000 ரூபாய் சும்மா வாங்கிட்டு வந்துருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாங்கிட்டு வந்துருங்க பார்க்கலாம். போங்க. இல்லை 1 லட்சம் வாங்கிட்டு வந்துருங்க, 1 ரூபாய் வாங்கிட்டு வந்துருங்க. ஒருத்தன் தரமாட்டான். போய் வட்டிக்கு தான் வாங்க நிற்போம், போய் எதாவது விற்று வாங்க தான் நிற்போம். ஏன் அவன் கொடுக்கல? நீ ஆண்டவருக்காக அவங்கள தூக்கி எறிஞ்சில்லப்பா, ஆண்டவர் தூக்கி எறிஞ்சில்லப்பா. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க கொடுப்பாங்க, அவங்க பண்ணுவாங்கன்ட்டு உலகப்பூர்வமான காரியங்கள் எல்லாம் செஞ்சியே. இப்போ ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு தெரியும் அவன் தரமாட்டான், அப்புறம் ஏன் அவனுக்காக விட்டு கொடுக்குற? உட்காரு ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ இடத்துல உட்காரு. தேவ அன்பை உணர்ந்து கொண்டோம். அவருடைய அன்பு எக்ஸ்டெண்டை காமிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணிட்டார் இந்த பூமியில? சொல்லுங்க, யாருக்காக அனுப்பினார்? இதுக்கு மேல ஒரு அன்பு இந்த உலகத்துல யாராவது உங்க உறவினர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்க வீட்டை சுற்றி உள்ளவர்களோ ஒருத்தரை காட்டுங்க, அவங்க பிள்ளைய உனக்காக நான் சாகடிக்கிறேன்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 வேண்டாம், 2 கிட்னி இருக்கு, 1 கிட்னி வாங்கிட்டு வாங்க பார்க்க. ஹல்லேலூயா. கொடுப்பாங்களா? மாமா, என் சித்தப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் பெரியம்மா, அவங்க எங்கள் இவங்க, என்னுடைய நண்பர்கள், என் வீட்டு பக்கத்தில் உள்ளவர்கள், என் கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, இவ்வளோ உறவுகள், இவ்வளோ ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 கிட்னிலேருந்து 1 கிட்னிக்கு போராடிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபோ அவங்க சொந்தக்காரங்களோ நான் கிட்னி தரேன்னு யாருமே வந்து நிற்கல. அவர் கவர்மெண்ட்டில் போய் எழுதி வச்சு, டெல்லியில் கிடைக்குமா, கோயம்புத்தூரில் கிடைக்குமா, சேலத்தில் கிடைக்குமா, அப்படி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. தெரியாத ஒருத்தன் எவனாவது கொடுப்பானா? இறந்து போனால் கொடுப்பாங்களா? சகோதர சகோதரியே, இதுதான் உலகம். தேவ சிநேகத்தை விட்டு ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவனுக்காக நில்லு. உலக சிநேகத்தை தூக்கி ஏறி உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். 4ஆம் தலைமுறை வரைக்கும் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னா நீ இல்லைனாலும் உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீது கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? தாவீது, உன் பிள்ளைய நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆலயத்தை கட்ட வைப்பேன்பா.
ஏன்? தாவீதின் மேலே வைந்த அன்பு. அது பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். சாலமோன் பாவம் பண்ணுறான். நல்லா கவனிங்க, சாலமோன் பாவம் பண்ணுறான். பாவம் பண்ணும்போது ஆண்டவர் சாலமோனை தண்டிக்கல. ஏன் தண்டிக்கல? அப்பம் பண்ண நல்ல காரியத்துக்கு தாவீதின் காரணமாக சாலமோனை ஆண்டவர் தண்டிக்கல. உங்க அப்பானால நீ தப்பிச்சிடான்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்க அப்பானால நீ தப்பிச்ச. பெற்றோர்களாகிய நாம் தெய்வ பக்தியில் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளையும் தெய்வ பக்தியில் நீங்கள் வழிநடத்தலாம். நம்ம எங்கேயும் இல்லைனாலும் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். குழந்தைங்க படிக்கும்போது பாதுகாத்துக் கொள்வார், வேலைக்கு போகும்போது பாதுகாத்துக் கொள்வார், எங்கேயாவது இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட சரியில்லைன்னா விட்டுருவார் ஆண்டவர். அவர் தான் எரிச்சல் உள்ளவர். போய்க்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. தேவ அன்பை புரிஞ்சுக்கணும். எப்படி பாஸ்டர் தேவ அன்பை புரிஞ்சுக்கிறது? முதலாவது வேத வசனத்தை தயவு செய்து அதிகம் படிங்க. பைபிள் அதிகம் படிங்க. டிவிக்கு அதிக நேரம் ஒதுக்குறீங்க, மற்றவங்களோட பேச அதிக நேரம் ஒதுக்குறீங்க, மொபைலுக்கு அதிக நேரம் ஒதுக்குறீங்க, உலகபூர்வமான காலுக்கு. என்னைக்கு தேவ வசனத்தை படிக்க நேரம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானா அவனுக்குள்ள பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம். அவன் குடும்பத்துக்குள்ள பிசாசு வந்துட்டான்னு. ஜபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, மூணாவது சபைக்கு வருவதுக்கு இல்லை, வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அந்த விஷயம் இந்த விஷயம், பிசாசு கிட்ட நெருங்கிட்டான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் தனி மனித காரியங்கள், ஜெபம் பண்ண விட மாட்டான், பைபிள் படிக்க விட மாட்டான், அப்புறம் சர்ச்சுக்கு வர விட மாட்டான். அப்படியே போய் கொஞ்சம் தூரமா பின்னாடி போயிடுவோம் பின்மாற்றத்தில். தேவ அன்பு தான் என் வாழ்க்கை. எனக்காக ஒரு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த தேவ அன்பை நான் கடைசியா சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக கடந்து போறேன். தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாம இந்த உலகத்துல எது தடுக்குதுன்னா பெருமை. தேவ அன்பை புரிஞ்சுக்கணும்னு நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். பைபிள் படிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும், வசனங்களை ஏற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படிக்கணும், தாழ்த்தணும். நம்ம தேவ வசனத்துக்கு தாழ்த்துறது அப்படின்னா கீழ்ப்படிதல். பெருமையா ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே ஓடிடுறது. நீ இப்படி இருந்தால் அழகா இருப்ப, உடனே ஓடிடுறது. நீ இதை செஞ்சா குடும்பம் நல்லா இருக்கும், உடனே ஓடிடுறது. பெருமையாக சொல்லிட்டாங்க, உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருமா, ஆனால் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நீ வேணா ஒரு மந்திரம் பண்ணிப்பாரு, ஒரு மருந்து வச்சு பாரு, ஓடிடுவாங்க. காலையிலே போய் மருந்து வச்சுட்டு வந்துடுறேன், சூனியம் வச்சுட்டு வந்துடுறேன், பிள்ளி சூனியம் வச்சுட்டு வந்துடுறேன், அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன். உங்கள் பிள்ளைய பற்றி, உங்கள் குழந்தைகளை பற்றி, உங்கள் கணவரை பற்றி, உங்கள் மனைவியை பற்றி ஒருத்தன் பெருமையாக பேசுகிறான உஷாராயிரு. பிசாசு வரான் எங்கேயோ இருந்து. உங்ககிட்ட பேசினாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட பேசினாலும் சரி, ஐயோ உங்கள் கணவர் ரொம்ப நல்லவருங்கன்னு ஒரு அம்மா வந்து சொல்லும் போதே உஷாராயணும், போடுறா கேட்ட அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. உங்கள் மனைவி மாதிரி ஒரு மனைவி எனக்கு அமையலைங்க, அவ்வளோ நல்லவங்கன்னா முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளை பற்றி பேசும்போது, பெருமையாக பேசும்போது இன்னும் என்ன பண்ணணும், என் பிள்ளைய தற்காத்து கொள்ளணும். ஏன்னா அவன் கண் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அவன் உன் பிள்ளை ஒழுக்கமாக இருக்குதுன்னு கண் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கண் வைக்கிறான்னா 4 பேர் சேர்ந்து கண் வைக்கிறான். அவன் டார்கெட் போட ஆரம்பிச்சிடான், எப்படியாவது வழி போக செய்யும். குடும்ப ஆசீர்வாதம், உன் வியாபாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாவே வயிறு எரிச்சல் அடையுதுன்னு அர்த்தம். பாஸ்டர் என்ன பண்ணுறது? சண்டையில் போட, ஜெபத்தில் உட்காரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காரு. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சில வார்த்தைகள், உன்னை வசியம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை ரசிச்சுக்கிட்டு கேட்காதீங்க. நீ அழகா இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, உங்ககிட்ட இந்த பணம் இருக்குது, நீ இந்த திறமை உள்ளவனா இருக்க, நீ இப்படி இருப்ப, இப்படியெல்லாம் பேசும்போது கவனமாக இருக்கணும். இல்லை உங்கள் கணவரை பற்றி தப்பாக பேசுறது, உங்கள் மனைவியை பற்றி தப்பாக பேசுறது, இப்படியெல்லாம் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், எதிர் பாலினம், ஒரு ஆணிடத்துல ஒரு பெண்ணை குறித்து, பெண்ணிடத்தில் ஆணை குறித்து, இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று அந்த இடத்த விட்டு விலகிடணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட மறுபடியும் பேசக்கூடாது, இல்லை அதை கண்டுக்கவே கூடாது. இல்லை பாஸ்டர் நான் அதை கேட்குற பொசிஷனில் இருக்கிறேன், அவங்கள திட்டவும் முடியாது, என்னை ஜெபி, அதிகம் ஜெபி. ஆண்டவரே என்னை பிசாசான இச்சையில் இழுக்கிறான், ஆண்டவரே அதிகம் என்ன பண்ணும், ஜெபிக்கணும். 3வது ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி வசனம் 7ஆம் வசனம் என்ன பண்ணுது சொல்லுது. 6வது வசனம் பாருங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன பண்ணுகிறார், கிருபை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிப்பதால நீ உலக சிநேகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா you have to seek, நீங்க தேடணும் அதிகமான கிருபையை. you have the enough grace. அவர்கிட்ட அதிகமான கிருபையை பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா.
நம்ம போய் தான் எடுக்கணும். எப்படி போய் எடுக்கணும்? வேத வசனத்துல எடுக்கணும், ஜெபத்துல எடுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில கிருபை என்ன பண்ணும் எடுக்கணும். அவர் தான் அதிகமான கிருபையை அளிக்கிறார். நல்லா கவனிங்க, கொடுக்கிறார். ஆனா நீங்க அதுக்கு தயாரா என்ன பண்ணும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இட்லியும் தோசையும் வச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இட்லியும் தோசை வச்சுட்டாங்க. டப்பு 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 டப்புன்னு 10 இட்லி 10 தோசையை அடிச்சுட்டு அந்த பக்கம் போனா சிக்கனு மட்டனு ஃபிஷ் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? ஏங்க அவங்க அன்லிமிட்டடாக சிக்கன் கொடுக்குறாங்க, ஏங்க அவங்க அன்லிமிட்டடாக மட்டன் கொடுக்குறாங்க. பட் உங்கள் வயிற்றுல என்ன கிடையாது சொல்லுங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, அந்த எல்லையில் கிடக்குதே சிக்கன் மட்டன். நீங்கள் முன்னாடி வெஜிடேரியன் இட்லி தோசை அதிகம் யோசிக்கிறது உண்டா? இன்னைக்கு அப்படி தான் ஆண்டவருக்குள்ளேயும் அவர் அதிகமான கிருபையை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். நம்ம போய் நிதானிச்சு எல்லாத்தையும் கடந்து போய் அது எடுக்கிறது இல்லை. முன்னாடியே இருக்கிறத எடுத்து எடுத்து போட்டுட்டு இதுதான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை அதிகம் எடுத்து போடுங்க, ஜெபிங்க, வேதவசனம் வாசிங்க. அவருடைய கிருபை நமக்குள்ள அதிகமா இருக்கும் பொழுது இச்சைக்கு இடமில்லை. அவருடைய கிருபை அதிகமாக இருக்கும் பொழுது மற்ற காரியங்களுக்கு இடமில்லை. பிசாசானவனுக்கு அங்க என்ன கிடையாது? இடம் கிடையாது. ஏன் இந்த உலகத்துல யுத்தம் வருது? ஏன் குடும்பத்துல சண்டை வருது? ஏன் மன அழுத்தங்கள் வருது? ஏன் வியாதிகள் வருது? அப்படின்னா அவருடைய அதிகமான கிருபையை நம்ம தேடுறது இல்லை. அதுக்கு பதிலா வேற ஒன்றை தேடிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல வேற ஒரு காரியத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்கள் பகுதியில் ஒருத்தர் எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்கள் பகுதியிலன்னு சொல்லிட்டேன். பின்னாடிலாம் வாசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுங்க? அந்த திவ்ய பாருங்க, வல்லமை ஆண்டவர், ஒரு பவர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திவ்ய வல்லமை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் என்னால் அந்த கிருபையை ருசிக்க முடியல, அந்த வல்லமையை ஏன் பாஸ்டர் என்னால் ருசிக்க முடியல? இன்னைக்கு எல்லா இடத்துல இந்த கேள்வி உண்டு. அவர் கிருபையை அளிக்கிறார். போத்திபாருடைய மனைவி இச்சையால வரும் பொழுது எப்படி யோசேப்பு தப்பிச்சான்னு நீங்க ரொம்ப உட்கார்ந்து தேடிட்டு இருக்க வேண்டாம். சிம்பிளான ஒரு லாஜிக், சிம்பிளான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? போத்திபார் மனைவி கொடுக்கக்கூடிய அந்த லஸ்ட்டை விட, அந்த இச்சையை விட தேவனுடைய கிரேஸ், கிருபை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிசாசானவன் உங்களை வீழ்த்த என்னென்ன விஷயத்தை கொண்டு வரானோ அதை காட்டிலும் நீங்க அந்த இடத்துல சொல்லணும், ஏ ஐ ஹாவ் அ கிரேஸ், எனக்கு தேவ கிருபை என்கிட்ட அதிகம் இருக்கு. பணம் என்கிட்ட அதிகம் இல்லை, தேவ கிருபை என்கிட்ட அதிகம் இருக்கு. உலகபூர்வமான சொத்து என்கிட்ட இல்லை, தேவ கிருபை எனக்கு அதிகம் இருக்கு. எவன் ஒருவன் தேவ கிருபையை அதிகம் நாடுகிறானோ இந்த உலகத்துல அவன் தேவனுக்காக வாழ்ந்திட முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன கிருபை எதுக்கு தெரியுமா? சில நேரத்தில் கிருபையை எப்படி கொண்டு வந்து இந்த உலகம் காட்டிடுது, பணம், பொருள், செல்வம், சொத்துக்கு காட்டிடுது. தயவு செய்து அப்படி இல்லை. கிருபை என்பது இந்த உலகத்தில் பிசாசானவனை ஜெயிப்பதற்கு. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. ஏன்னா நான் வீக்கான சரீரம், பிசாசிட்ட நான் விழுந்துருவேன். நீங்களாகட்டும், நானாகட்டும், எல்லா மாம்ச சரீரமும் அதுதான். யாருமே நான் என்ன முதற்கொண்டு சொல்லிட முடியாது. எனக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது விழுந்துருவேன். இன்றைக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ்மார்கள் வயசான காலத்தில் இச்சையில் விழுந்து போகிறாங்க. விசுவாச பிள்ளைகள் விழுந்து, எல்லாருமே விழுந்து போகிற ஒரு கூட்டம் தான். மனிதர்களாக நாம் விழுந்து போகிற ஒரு கூட்டம் தான். அவ்வளோ பெருமையாக பேசுகிற தாவீது விழுந்து போனான் பத்சேபாள் இடத்துல. ஏன் ஆண்டவர் அதை மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு? எப்பயும் கண்காணிப்பாக இருக்கணும். அவன் விழுந்து போனால் அதுக்குண்டான தண்டனையை பெற்றுக்கொண்டான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ எப்பொழுதும் கிரேஸ் அதிகமாக, கிருபையை அதிகமாக பெற்றுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டே தான் இருக்கும் பொழுதுதான் பிசாசானவனை ஜெயிக்க முடியும். ஒரு சூழ்நிலை, போத்திபாருடைய மனைவி வருகிற சூழ்நிலை இருக்கலாம், கேயாசி கிட்ட பணம் வந்த சூழ்நிலை இருக்கலாம், உறவுகள் வந்த சூழ்நிலை இருக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் கிருபை உனக்குள்ள அதிகம் இருந்தாதான் அவங்களை எதிர்த்து நிற்க முடியும், அதை ஜெயிக்க முடியும், அதை சாதிக்க முடியும். பெருமை உள்ளவன் என்ன பண்ண முடியாது? அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ, தாழ்த்துகிறவனுக்கு தான் கிருபை உண்டு. ஹல்லேலூயா. தாழ்த்துதல் என்பது எதை குறிக்கக்கூடிய விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்த்துதல் அப்படின்னா எதை குறிக்கக்கூடிய விஷயம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தாழ்மை அப்படின்னு சொன்னா எதை குறிக்கக்கூடிய விஷயம்? பொறுமை. அடுத்தது எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்துருவீங்க நீங்க. விட்டு கொடுக்கிறது.
கீழ்ப்படுகிறது, சகிப்புத்தன்மை, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தாழ்மை என்பது ஜெபம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம். அல்லேலூயா. தாழ்மை என்பது ஜெபம். ஏன் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் உட்காரணும் தெரியுமா? தாழ்த்தி. அந்த ஜெபம் என்பதை தாழ்மை. எல்லா விஷயத்துக்கும் நீ முழங்கால் படிடுறனா நீ உன்னை கர்த்தரிடத்துல தாழ்த்துறன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா அது உனக்கு புதுசா இருக்குன்னா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் இல்ல இதை நான் செய்யலாமா வேண்டாமா, வேத வசனத்தை எதுக்கெல்லாம் நான் தேவ வசனத்தை நாட ஆரம்பிக்கிறனோ தேவ சமூகத்தில் அதுக்கு பேர் தான் தாழ்மை. ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் பெருமை. அல்லேலூயா. நான் எங்கள் வீட்டுக்கு நான் கணவன்கிற ஸ்தானம், ஆண் பாஸ்டர் நானே. அவங்க வந்து சொன்னாங்க உடனே அந்த டெசிஷன் எடுத்தேன். என்ன தப்பு? நான் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறேன், அவங்க சொன்னாங்க நான் வாங்கினேன், என்ன தப்பு இது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, இப்போ நான் தான் வீட்டில் ஆண் மகன், ஊரில் வந்து ஒரு காரியத்தை சொல்ல நான் செய்வேன். ஏன் நான் அந்த டெசிஷன் எடுக்கிற இடத்துல அந்த முடிவெடுக்க, நீ என்னைக்கு முடிவெடுக்கிற ஸ்தானத்தை உனக்கென்று உரிமையாக்கி கொள்ளுகிறாயோ அன்னைக்கே உனக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அந்த பெருமை வேண்டாம், நான் போய் முழங்கால் படிக்கணும் ஆண்டோட சமூகத்தில். யாராவது வந்து சொல்கிறாங்க ஏங்க இந்த சேலை வாங்குங்க, இருங்க ஜெபிச்சுட்டு வந்துடுறாங்க. பாஸ்டர் இதுக்கெல்லாமா ஜெபின்? கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏமாந்து போக மாட்டேங்க. ஆண்டவர் தெளிவாக காட்டி விடுவார். ஏமா அந்த சேலை தேவையில்லாத சேலை, அது விலைக்கு ஒர்த்து கிடையாது. ஐயா அந்த ட்ரெஸ் ஒர்த்து கிடையாது, அந்த ஃபோன் அதுக்கு தகுந்த காசு கிடையாது, தயவு செய்து தூக்கி போடுங்க. ஆண்டவர் உன்னை ₹1 இந்த உலகத்தில் இழக்க வைக்க மாட்டார். அல்லேலூயா. உன் வியாபாரம் ஆகட்டும், உன் தொழில் ஆகட்டும், நீ சம்பாதிக்கிற காசு ₹1 அநியாயமாக போகாது. நான் போய் விழுந்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்கல, தாழ்த்தல, பெருமை. எல்லாரும் பெருமை, என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், சொல்ற காரியமெல்லாம் படமா தெரியுது, ஓன்ட்டு போய் விழுந்துட்டேன், இழந்து போனேன். எல்லாரும் இன்னைக்கு அப்படிதான். வந்து உங்க வீட்டில் யாராவது ஒன்று சொல்றாங்கன்னா டக்குன்னு தயவு செய்து நீங்க முடிவு எடுக்காதீங்க. பாஸ்டர் கிரிட்டிக்கலான சூழ்நிலை பாஸ்டர், இதை செஞ்சாதான் நடக்கும் பாஸ்டர், இதை செஞ்சாதான் எல்லாம் மதிப்பாங்க. இஷ்டம்னா இல்லை, போயிடு. என் ஆண்டவர் கேட்காம நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஒரு ஐயாவை பார்த்தேன், சொல்லி முடிக்க விரும்புகிறேன். குறைஞ்சது 85 வயசு இருக்கும். பசங்க 2-3 பசங்க. ஒரு நல்ல ஏஜ்டான ஒரு பர்சன், இந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான் அவர். ஆனால் 2-3 பசங்க. ஒரு பையன் வெளிநாட்டில் போர் வண்டி தூக்கிட்டு போயிட்டாப்ல, அங்கே வேலை செய்கிறாப்ல. ஒரு பையன் அப்பா சேர் போட்டு உட்காந்துருப்பாரு, சைடில் சிம்பிளான பிளாஸ்டிக் சேர், அவங்க அப்பா அப்படி நல்லா சாயிற மாதிரி சேர் போட்டு உட்காந்துருப்பார். நீங்கள் அந்த பையனை என்ன அப்ரோச் பண்ணாலும் அப்பாவை கேளுங்க, அப்பாவை கேளுங்க, அப்பாவை கேளுங்கம்மா. அந்த 80 வயசு 85 வயசு ஆளு அவர் பார்த்து எடுக்கிற டிசிஷன் தான். இந்த பையன் எந்த முடிவு எடுக்க மாட்டான். எதுவாக இருந்தாலும் அப்பா. ஒரு நாள் அவங்க அப்பா இல்லை, எங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட பேசிக்கோங்க. உலக மனுஷன் பாருங்க எப்படி தன்னுடைய ஏன்னா அவர் அந்த அதிகாரத்தை வச்சிருக்க, ஒரு சொத்தெல்லாம் அவர் பேரில் என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஒழுங்காக என் பேச்சை கேட்கலாம், எழுதி வச்சுட்டு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை கேட்டு தான் முடிவு எடுக்கணும். அதுதான் தாழ்மை. இந்த வசனத்துக்கு உண்டான வார்த்தை அதுதாங்க. ஏன்னா நம்ம தாழ்மைன்னா அப்படியே கீழே குனிஞ்சு பாஸ்டர் அப்படியே என்ன தாழ்த்தி, அதெல்லாம் கிடையாது. ஜெபம் தான் தாழ்மை. கிறிஸ்தவ அந்த வார்த்தை அதுதான். அதிகமான கிருபையை அளிக்கிறார், அதனால் தேவன் பெருமை உள்ளவர் எதிர்க்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை. நீ தேவனிடத்துல போய் உன்னை ஜெபம் பண்ணு, தாழ்த்து. எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணு, மனம் திரும்ப. இன்னைக்கு ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஒரு விஷயத்தை சொல்லிட்டா பிரசங்கத்தின் மூலியமாக, வேத வசனத்தின் மூலமாக, வேத வார்த்தையின் மூலம் மனம் திரும்புற ஐடியாவே இல்லை. எப்படி தப்பாகும் பாஸ்டர்? எப்படி தப்பாகும்? அங்கே அது சரி, இங்கே இது சரி, இங்கே இது நிறைய, இது குடும்பம், இது கலாச்சாரம், இது பண்பாடு, இது நாகரிகம், இது உலக அழகம், இது அதிசயம், அற்புதம், இப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுற. நீ தேவ வசனத்துக்கு தாழ்த்துறது கிடையாது. ஏன் மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுக்குள்ள வரமாட்டேங்குதுன்னா பெருமை உனக்குள்ள இருக்கு. என்னை யார் கேள்வி கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி தயவு செய்து நினச்சிக்கோங்க. நீங்கள் பண்ணுற தவறை ஒருவரும் வந்து இப்படி நின்று மறைச்சு, தம்பி பண்ணாதப்பா, தங்கச்சி பண்ணாத, குடும்பம் இப்படி பண்ணாதங்க, யாரும் கேட்க முடியாது. ஆனால் பிகைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, திரைக்கு பின்னாடி காட் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் யூ. கர்த்தர் உனக்கு எதிராக நிற்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல ஜெபம் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், வேகமாக வாசிங்களேன். மத்தேயு 7:7-8. ஆ ஆ ஆ ஆ
ஆ ஆ ஆ கேளுங்கள், தட்டுங்கள். அதுக்கப்புறம் என்ன? கேளுங்கள், தட்டுங்கள், ரெண்டுக்கு இந்த வசனம் அதானே. தேடுங்கள், தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள். நல்லா கவனிங்க. ஆங்கிலத்தில் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயம். ஒரு கதவை தட்டுறீங்க, எத்தனை தடவை தட்டுவீங்க? சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஒரு வீட்டில் போகிறீங்க, கதவு பூட்டியிருக்கு, டொக் தட்டிட்டு வீட்டுக்கு போகலாம், அவங்க வரலன்ட்டு போயிடுவீங்க. எத்தனை தடவை தட்டுவீங்க? டபா 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 எந்திரிக்க வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? தட்டுறோம். கேட்கறது, ஒருத்தட்ட போய் ஒரு தடவை தான் ஒரு விஷயத்தை கேட்போமா? பாஸ்டர் நானும் ரொம்ப ரோசம் உள்ளவன், மானம் உள்ளவன், போய் கேட்டால் ஒரு தடவை தான் நான் கேட்பேன், அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன், அப்படி சொல்ல முடியுமா? பிள்ளைகளாகட்டும் நாம ஆகட்டும் எல்லாமே ஒரு தடவைக்கு 2-3 தடவை என்ன பண்ணுவோம்? ஒருவேளை காதில் விழுகலையாட்டு ஒரு 2-3 தடவை கேட்போம். தேடுறது, 500 ரூபாய் அங்கே போட்டிங்க, நல்லா கவனிங்க. 500 ரூபாய் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்போது வாசலில் போட்டிங்க. 500 ரூபாய் போட்டேன், அப்படியே வீட்டுக்கு போகிற நேரத்தில் 500 ரூபாய் இருக்கா இல்லையான்னு அப்படியே போயிடுவோமா என்ன? 3/4 மணி நேரம் தேடுவோம். 3/4 மணி நேரம் தேடி கிடைக்கல, போயிட்டு வீட்டில் படு. இல்லை நான் இப்படி வளைஞ்சு வந்தேன், ஒருவேளை இப்படி விழுந்துருச்சோ, 2 நாளைக்கு அப்புறம் வந்து தேடுவோம், 3 நாளைக்கு அப்புறம் வந்துடும். ஏன்? அது கிடைக்கிற வரைக்கும் நமக்குள்ளே என்ன பண்ணி கொண்டு இருக்கோம்? தேடிக்கிட்டு. இதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து கேளு, ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து தட்டு, ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து தேடு. நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவர் சில நேரத்தில் அவருக்கு ஜெபத்தை கேட்கலையோ, அவர் தட்டலையோ, அதை நீங்களா முடிவு எடுக்காதீங்க. அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இரு, அவர்கிட்ட தொடர்ந்து தட்டிக்கிட்டே இரு, அவர் தொடர்ந்து தேடிக்கிட்டே இரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கணும். நீங்களா ஆண்டவர் கேட்டன் கொடுக்கல, ஆண்டவர் தட்டுன திறக்கல, ஆண்டவர் தேடின அவர் நான் கண்டடையில அப்படின்னு சொல்லி சுயமா ஒரு முடிவு எடுக்காத. 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். கர்த்தரிடத்துல தொடர்ந்து 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 இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உலக சிநேகத்தில் விழ மாட்டீங்க. ஹல்லேலூயா. உலக சிநேகத்தில் விழ மாட்டீங்க. நம்ம தான் ஆண்டவர்கிட்டே இல்லையே. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?